வில்வம், வில்வம் சார்ந்த வேர், வில்வப்பட்டை, வில்வத்தோட பழம். இதில் என்ன யூஸ், அதில் என்ன பரிகாரம்? மருத்துவமாக சொல்ல போனாக்கா நேச்சுரல் ஸ்டீராய்டு. இன்றைக்கி எதை தொட்டதுன்னு தொடங்குறது எல்லாம் எங்கே போனாலும் சரி ஸ்டீராய்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம், கிட்னிக்கு எடுத்துக்கிறோம். இறைவன் சிவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் ஸ்டீராய்டுன்னு கேட்டிங்கனாக்கா வில்வ மரத்தோட வேர். பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இறைவன் வாயால், இறைவன் கண்ணால், இறைவன் நெற்றியால், அவர் கையால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்திங்களா, அதுதான் பரிகாரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வில்வம், வில்வம் சார்ந்த வேர், வில்வப்பட்டை, வில்வத்தோட பழம். இதில் என்ன யூஸ், அதில் என்ன பரிகாரம்? மருத்துவமாக சொல்ல போனாக்கா நேச்சுரல் ஸ்டீராய்டு. இன்றைக்கி எதை தொட்டதுன்னு தொடங்குறது எல்லாம் எங்கே போனாலும் சரி ஸ்டீராய்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம், கிட்னிக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இறைவன் சிவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் ஸ்டீராய்டுன்னு கேட்டிங்கனாக்கா வில்வ மரத்தோட வேர். இந்த வேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ளே இருக்கும் மரம், இல்லைன்னா காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த வேரெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் பட்டை எடுத்துக்கலாம், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா வில்வ இலை எடுத்துக்கலாம், பழம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எல்லாமே மிக 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 அற்புதமான மருந்து. பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இறைவன் வாயால், இறைவன் கண்ணால், இறைவன் நெற்றியால், அவர் கையால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்திங்களா, அதுதான் பரிகாரம். இறைவனை தொட்டு இறைவனால் செய்யப்பட்ட, சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம்தான் பரிகாரம். பரிகாரம்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, இது இல்லைனா இது செஞ்சால் இது சரியாயிடும். இறைவன் பார்வையும் இறைவனுடைய அருளும் இறை தொண்டோடு இருந்தால், சரணாகதியோடு இருந்தாக்கா கண்டிப்பாக எல்லா பரிகாரங்களுமே வெற்றி தான். அம்ச கலசம் ஒருத்தங்க வீட்டில் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும், அதேமாதிரி அம்ச கலசம் நம்மளுடைய ஃபேஸில் இருந்தால் அம்சமாக இருக்கான் பார் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அம்சக்கலை என்பது ஒரு ஃபேஸில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அற்புதம், பேராற்றல், பேரறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரறிவு அப்படின்னு எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாம் மூளையோடைய பிரெயினோட கனெக்டிவிட்டி தான் வச்சுக்கோங்க. அறிவு என்பது அத்தனை செல்வங்களையுமே குறிக்கும் தான் அறிவு. ஸோ நம்மளுடைய பிரெயினி, அதாவது சித்தத்தை ஆள்பவர்கள் சித்தர்கள் சொன்ன விஷயம்னா தான் இந்த வில்வம், வில்வம் சார்ந்த பழம். இந்த வில்வம் என்றாலே வெல்வம்னு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய காரணம் என்ன? எப்பேற்பட்ட வியாதியையும், எப்பேற்பட்ட துன்பத்தையும், எப்பேற்பட்ட சங்கல்பத்தையும் பாசிட்டிவாக ஆற்றக்கூடிய ஒரு சக்தி தான் வில்வம். அதனால தான் வில்வ மரம் எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். அது கோயில் மரமாக இருந்துச்சுன்னா கையில் அப்படி வச்சுக்கிட்டு, ரெண்டு கையும் உங்களுக்கு தான் மரம் அப்படின்னா கை வச்சுட்டு அப்படியே நெத்தியில் அப்படி வச்சிங்கனாக்கா அப்படியே ஒரு சக்தி உள்ளே போகும் பாருங்கள். உங்களுடைய அப்படியே புதுப்பிச்சு உங்களை அப்படியே பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக உங்களோட உயிராற்றலை பெருக்கக்கூடிய சக்தி வில்வ மரத்திற்கு உண்டு. நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ நெத்தி மூலியமாக மரத்துக்குள்ளே செலுத்தினாலே போதும், அங்கேருந்து ஒரு சக்தி வரும், உங்களை புதுப்பிக்கும். ஆக மொத்தத்தில் சக்தியாக்கி உங்களுடைய எண்ணம் எதுவோ வலிமை அடைக்க வச்சிடும். அப்போது வில்வ மரம், வன்னி மரம், இதுக்கெல்லாம் அந்த ஆற்றல் உண்டு. இப்போ வில்வத்தை பற்றி பேசுகிறதுனால வில்வம் காய், வில்வம் பழம், இந்த வில்வ பழம் இருக்குது பார்த்திங்களா, எப்பேற்பட்ட மனக்குழப்பத்தையும் தீர்க்கும். அது நம்ம அந்த வில்வ பழத்தை நம்ம நல்லா அது உள்ள இருக்கிற சதையை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லைன்னா உச்சந்தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 to 1 hour உட்காந்து பாருங்கள், ஒரு தெளிவு இருக்கும். இந்த மனநோய் இருக்குங்க, மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்களாம் இந்த வில்வ பழத்தை எடுத்து மேலே தடவி பாருங்கள். தலையில் உச்சந்தலையில் வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு தெளிவு ஏற்படும். ஏன் அப்படின்னா நேச்சுரல் ஸ்டீராய்டு. வேருக்கும் அந்த பழத்திற்கும் சமூகத்திற்குமே சக்தி என்னென்னா வெல்வோம் வெல்வோம் வெல்வோம், வாழ்க்கையை நல்லபடியாக வெல்வோம் என்ற ஒரு அர்த்தம் தான். ஸோ வில்வ இலை, இந்த வில்வ இலை பார்த்திங்கன்னா நிறைய வில்வம் இருக்குது, ராஜ வில்வம் இருக்குது, வில்வம் இருக்குது. ஸோ வில்வ இலைக்கு மகா மருத்துவம் இருக்குது. வில்வம் நைட்டு இலையை போட்டுருங்க, அந்த தண்ணியை மட்டும் காலைல குடிச்சு பாருங்கள். ஒரு கொத்தாவுடைய போட்டுருங்க தண்ணியில், காலைல குடிச்சு பாருங்கள், தீராத நோயும் தீரும். காலில் புண்ணு இருக்கா, அந்த வில்வ இலையை இறச்சி போட்டு பாருங்கள், ஆறாத புண்ணும் மாறும். சக்தி அந்த மாதிரி. சரி, பரிகாரமாக எடுத்துக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை. இந்த வில்வ இலை என்ன பண்ணுறோம், ஒரு கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட தேங்காயோட கொட்டாங்குச்சி இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும், கொட்டாங்குச்சி நல்லா கழுவிக்கணும். இந்த கொட்டாங்குச்சிக்குங்கிறதே பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க மிக சக்தி உண்டு. அதில் வெறும் தண்ணியை சூட வச்சு கொடுத்து பாருங்கள், நோய் தீரும். சக்தி. சிரட்டை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிரட்டை கப்புன்னு அந்த காலத்துலேயே உண்டு. சிரட்டை தேக நீரை அருந்தினால் எல்லா வியாதியுமே சரியாக போகும். அதுதான் சிரட்டை நீருங்கிறது. சிரட்டை கொட்டாங்குச்சி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க, அவ்வளோதான். தண்ணியை உள்ளே போடுங்க, வில்வ இலையை கொஞ்சம் போடுங்க, விபூதி கொஞ்சம் போடுங்க, துளசி இலையை கொஞ்சம் போடுங்க, வில்வ இலை பவுடர் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பச்சை கற்பூரத்தையும் உள்ளே போடுங்க. சிம்பிள். இந்த தண்ணியை நம்ம வீட்டு ஹால்லேயோ இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சியில் வச்சு, கொட்டாங்குச்சி அசிங்கமாக தெரியுது அவங்க வீட்டில், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கோங்க, அது உள்ள அதை செட் பண்ணிக்கோங்க. ஆக கொட்டாங்குச்சி நீர் மிகப்பெரிய வாஸ்து தோஷத்தை நீக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், வில்வத்தை போடுகிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி போடுறோம், பச்சை கற்பூரம் போடுறோம். இப்படி அது அந்த பஸ்பத்தை நம்ம வச்சோம்னாலே போதுமான விஷயம். எப்பேற்பட்ட துன்பமும்
பீடையும். அதாவது துன்பம் நேர்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் இறைவனை தேடும். இறை ஆய் அவனுக்குள் வரும்போது அந்த சக்தி அதிகமாக வந்து அடையும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம வில்வ இலை அவ்வளோ சக்தி வாய்ந்தது. வில்வ பழம் நான் சொன்ன தலையில் அரைச்சிருந்தாலும் வெறும் பைத்தியம் மட்டும் தெரியாது, ஆனால் வைத்தியமும் ஆகும். நம்ம உச்சந்தலையிலேருந்து அப்படியே டெயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட தியானம் செய்கிறோம் பார்த்திங்களா, வெறும் அந்த வில்வ அந்த இலை வைத்தாலும் சரிதான், பழம் வைத்தாலும் சரிதான், மகா சக்தியை கொடுக்கும். வேர் பட்டைகள், வேர் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். அதை வந்து மஞ்சள் பூசி நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு கட்டி அப்படியே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியே போட்டு வச்சு பாருங்கள். வில்வத்தோடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சதை செஞ்சியே கொடுக்கும். அதுக்காக போய் ஒரு மரத்தை போய் வெட்டி அந்த ஆணி வரை எடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதை எப்படி எடுத்துக்கிறது இப்போ கேட்டிங்கன்னா, மேலால் ஏதாவது வேர் போணுச்சுன்னா மட்டும் எடுக்கலாம். கோயிலில் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் போய் எடுக்கக்கூடாது, நோண்டக்கூடாது, வேர் எடுக்கக்கூடாது. வெளியில் இருக்குது, காடு கரையில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மரத்துக்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு பூஜை பண்ணி எனக்கு இது வேணும், வேர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு கேட்டு எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா கிராமங்களில் இருக்கலாம். ஆகத்தில் போய் அந்த மரத்தையே புண்படுத்தி எடுக்கக்கூடாது. அதுதான் விஷயம். வில்வத்தோட வேர் மட்டும், அது பட்டையை எடுத்துக்கலாம், இலையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வில்வ இலையை நீங்கள் லாக்கெட் பண்ணி ஒரு சின்ன தாயத்து மாதிரி பண்ணிக்கோங்க. வில்வ இலை, வில்வ பவுடர் எடுத்துக்கலாம், பழத்தோட கொட்டையை இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பச்சை கருப்பணம் போட்டு அந்த லாக்கெட் மாதிரி போட்டு பாருங்கள். காரிய சக்திக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். வசீகரம், அட்ராக்ஷன், எவ்வளோ பெரிய விஷயம். மகா சக்தியை பொருந்த மிகப்பெரிய சங்கல்பமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ மரம். வில்வ மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புத கனி, அற்புத இலை, அற்புத மரம். இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கா வரம்னு எப்படி சொல்லலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக அசால்ட்டாக விட்டுட்டுருக்கோம். வில்வ மரத்தை 21 முறை நீங்கள் சுற்றி வந்துட்டு என்ன வேணுனாலும் நடக்கும். நல்ல காரியம் மட்டும். எப்பேற்பட்ட பீடையும் உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, திருஷ்டினா 21 முறை சுற்றிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா உங்கள் நெத்தியை தூக்கி அப்படியே அந்த மரத்தை பிடிச்சிக்கோங்க. சின்ன மரமாக இருந்தாலும் பெரிய மரமாக இருந்தாலும் சரி வச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட துன்பமும் தீரும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆறா இருக்குது பார்த்திங்களா, உங்களுடைய மைனஸை ப்ளஸ் ஆக்கிடும். எதையும் செய்து விடலாம், சாதித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிடும். வில்வ மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அதனால தான் வில்வ குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்வ இலையை நைட்டு போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். சுகர் பேஷண்ட்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருப்பாங்க. தீராத வியாதி, எப்போ பார்த்தாலும் வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வில்வ குடிநீர் செம்மையாக இருக்கும். குடிக்கிறாங்களா அவங்களெல்லாம் அதாவது நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வில்வ இலையை போட்டு வச்சுருங்க, அந்த தண்ணியை காலையில் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இப்படி குடிக்க 10-15 நாளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடிக்கிற எண்ணமே தோணாது. ஏன்னா வில்வத்துலேருந்து வரக்கூடிய நீர் நீங்கள் போடும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு கசக்கி உள்ளே போடணும், அவ்வளோதான். அந்த சாரம் உள்ளே இறங்குறதுக்கு. இந்த தண்ணியை குடிக்காரங்களும் கிடையாது, ஸ்மோக்கர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏதாவது தீய பழக்கம் இருக்குது, தீய எண்ணம் இருக்குது, பொறாமை குணம் இருக்குது, அத்தனையும் மறைந்து போகும். ஏன்னா வில்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. மனிதனை புனிதமாக்கும். கொடூர மனம் படைத்த ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த தண்ணியை மட்டும் எப்படியா கொடுத்துட்டே வாங்களேன், வித்தின் 30 days ஆர் 15 daysக்குள்ளார மனமாற்றம் இருக்கும். தவறு தப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். குரோதம், கொடூர மனம் இதெல்லாம் சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். வில்வத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அப்புறம் சாதாரண மனுஷனுக்கு கோபம் குறையாதா? கோபம் தான் அத்தனைக்கும் காரணம். உடல் சூடு தான் அத்தனை வியாதிக்கும் காரணம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு அப்புறம் வருத்தப்படல, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் முன்கூட்டியே மூளை சிறந்து விளங்கினால், அதாவது இதுதான் செய்யணும், இது தப்பு, இது செஞ்சால் இது தப்பு, இந்த பண்ணால் இது வாழ்க்கையே போகும், இதை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கும், இது பண்ணால் அந்த குடும்பமே அழியும், இந்த பகுத்தறிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைனாக்கா இந்த வில்வ குடிநீர். இதை ஏன் இப்போ நான் உலகம் சொன்னேன், நம்ம குழந்தைங்களுக்கு அவசியம் கொடுக்கணும். இன்றைக்கி டோபோமின், இன்றைக்கி மொபைல் பார்த்து எல்லோரும் உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் கோவக்காரங்களாக இருப்பாங்க. பிடிங்கினாக்கா உங்களே திட்டுற அளவுக்கு அவங்க இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. காரணம் டோபோமின் இன்பேலன்ஸில் இருக்கிறது தான். இந்த வில்வ குடிநீரை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு மனமாற்றம் இருக்கும், ஒரு தெய்வீகம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். காரணம் ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிடும். டோபோமினை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உடல் அழகாக இருக்கும். பொன்போல் மீனும் இறை அருள் உள்ளே வந்துருச்சுனாக்கா வேறு எந்த குறையுமே குழந்தைங்களுக்கு இருக்காது, வேறு எந்த குறையுமே இருக்காது. அதனால் வில்வம் இலை, வில்வம் பழம், வேர் பட்டைகள் அத்தனையுமே தெய்வீகம். எதில் வேணாலும் நான் சொல்கிறத யூஸ் பண்ணலாம். இப்படி பயன்படுத்தி பல பேர் பல மாதிரியான தன் வாழ்க்கையை, எதிர்மறையான வாழ்க்கையை அப்படி நேர்மறையாக மாற்றிருக்காங்க. இதுதான் காயக்கல்பத்தின் மகா இறைவன் கொடுத்த அருள் பொக்கிஷம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.